ஏன் இவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்பதை பற்றியெல்லாம் இந்த அரசு ஆய்வு செய்ததா என்று கேட்டால் இந்த ஆய்வு செய்கிற பணியெல்லாம் மத்திய அரசுக்கு இல்லை என்று சொல்லுகிறார்கள். கல்வி நிலையங்களில் பாகுபாடு கடைபிடிக்கப்படுவதும் அதன் காரணமாக உயிர் பலிகள் நிகழ்வதும் இந்தியாவிலே சகஜமான ஒன்றாக இன்றைக்கு மாறியிருக்கிறது. இன்னைக்கு ஜாதிய ரீதியான பாகுபாடுகள், பாலின ரீதியான துன்புறுத்தல்கள், ஜாதிய ரீதியான ஒடுக்குமுறைகள், ஆசிரியர்களே மாணவர்களை ஜாதிய ரீதியாக பிரித்து பார்க்கிற ஏற்பாடு, இவையெல்லாம் காரணங்களாக பட்டியலிடப்பட்டிருக்கிறது. இவ்வளவு காரணங்கள் இருந்து பட்டியலிடப்பட்டிருந்தும் இந்த காரணங்களை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு துளியளவு முயற்சி கூட இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தால் எடுக்கப்படவில்லை என்பதுதான் வேதனையான விஷயம். கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் எல்லாமே இந்தியாவினுடைய நலனுக்காக கொண்டு வரப்படக்கூடிய சட்டங்கள் எதுவும் கிடையாது. கல்வி நிலையங்களில் பாகுபாடு கடைபிடிக்கப்படுவதும் அதன் காரணமாக உயிர் பலிகள் நிகழ்வதும் இந்தியாவிலே சகஜமான ஒன்றாக இன்றைக்கு மாறியிருக்கிறது. அது ஒரு புதிய செய்தியாக இல்லாமல் இது அன்றாடம் கல்வி நிலையங்களில் நடைபெறக்கூடிய ஒரு சகஜமான நிகழ்வாக இன்றைக்கு மாறியிருக்கிறது என்று சொன்னால் இதை மாற்ற வேண்டிய பொறுப்பு இந்த அரசுக்கு இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்கான கருத்தரங்கம் தான் இந்த கருத்தரங்கம் என்பதை இந்த நேரத்திலே கவனப்படுத்த விரும்புகிறேன். மத்திய பல்கலைக்கழகங்களில் 2018 ஆண்டு துவங்கி 2023 ஆண்டு வரை மத்திய பல்கலைக்கழகங்களில் இடைநின்ற மாணவர்கள் மட்டும் 14,446 பேர் 5 ஆண்டுகளில். 2017 2023 வரை தற்கொலை செய்து கொண்டு மடிந்தவர்கள், IIT, IIM போன்ற நிறுவனங்களில் தற்கொலை செய்த மாணவர்கள் பட்டியலின பகுதியைச் சார்ந்த 6 மாணவர்களும் பழங்குடியினர் பிரிவைச் சேர்ந்த 1 மாணவரும், மத்திய பல்கலைக்கழகத்திலே இந்த SC/ST பிரிவை சார்ந்த 7 மாணவர்களும் தற்கொலை செய்து கொண்டு மடிந்திருக்கிறார்கள் என்ற புள்ளி விவரத்தை நாடாளுமன்றத்திலே ஒரு உறுப்பினர் கேள்வி அளிப்பதற்கு மத்திய கல்வி அமைச்சகத்தின் சார்பாக அளிக்கப்பட்டிருக்கூடிய பதிலே எழுத்துப்பூர்வமாக இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இடைநின்றவர்கள் IIT, IIM போன்ற நிறுவனங்களில் 4,810 பேர், மத்திய பல்கலைக்கழகங்களில் 14,446 பேர். ஏன் இவர்கள் இடைநின்றார்கள், ஏன் இவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்பதை பற்றியெல்லாம் இந்த அரசு ஆய்வு செய்ததா என்று கேட்டால் இந்த ஆய்வு செய்கிற பணியெல்லாம் மத்திய அரசுக்கு இல்லை என்று சொல்லுகிறார்கள். என கல்வி நிறுவனங்களில் கல்வியை போதிக்கக்கூடிய இடத்தில் இன்றைக்கு அனைவருக்கும் கட்டாய ஆரம்ப கல்வி கொடுக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் 14 வயதுக்குட்பட்ட மாணவர்கள் இடைநின்றால் அந்த மாணவர்களை மீண்டும் பள்ளியிலே சேர்ப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகிறது. அவ்வாறு முயற்சிகள் எடுப்பதோடு மட்டுமல்ல, அப்படி இடைநின்ற மாணவர்கள் என்ன காரணத்திற்காக இடைநின்றார்கள், ஆகவே இதற்காக பல திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு உருவாக்கப்படுகிறது. காலையிலே கூலிக்கு செல்லக்கூடிய பெற்றோர்களுடைய பிள்ளைகள் காலை உணவு இல்லாததால் பள்ளிக்கூடத்திற்கு வர மறுக்கிறார்கள் என்று சொல்லி தமிழ்நாடு அரசு காலை உணவு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கூட அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக அந்த பள்ளி கல்விக்கு மாணவர்களை கொண்டு வந்து சேர்க்க முடியுமா என்று ஒரு மாநில அரசு திட்டமிடுகிறது. உயர்கல்விக்கு மாணவர்கள் செல்லுகிற போது பொருளாதார நிலைமை அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்குமே என்று உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவித்தொகை கொடுத்தாவது அதை தக்க வைக்க முடியுமா என்று ஒரு மாநில அரசு திட்டமிடுகிறது. ஆனால் ஒரு மத்திய அரசு எல்லா கல்வி கொள்கையும் எங்களால் தான் இயற்றப்பட வேண்டும், நாங்கள் சொல்வதைத்தான் நீங்கள் எல்லாம் கேட்க வேண்டும் என்று மாநில அரசுகளை எல்லாம் தன்னுடைய காலனி ஆதிக்க நாடுகளைப் போல கட்டளையிடுகிற மத்திய அரசு இந்த இவ்வளவு மாணவர்கள் உயர்கல்வியிலே இருந்து வெளியேறி இருக்கிறார்களே, இதற்கான காரணம் என்ன என்று ஆய்வு செய்வதற்காக பல கமிட்டிகளை அமைத்திருக்கிறார்கள். அந்த கமிட்டியினுடைய அறிக்கைகளிலே இந்த விவரங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஜாதிய ரீதியான பாகுபாடுகள், பாலின ரீதியான துன்புறுத்தல்கள், ஜாதிய ரீதியான ஒடுக்குமுறைகள், ஆசிரியர்களே மாணவர்களை ஜாதிய ரீதியாக பிரித்து பார்க்கிற ஏற்பாடு, இவையெல்லாம் காரணங்களாக பட்டியலிடப்பட்டிருக்கிறது. இவ்வளவு காரணங்கள் இருந்து பட்டியலிடப்பட்டிருந்தும் இந்த காரணங்களை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு துளியளவு முயற்சி கூட இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தால் எடுக்கப்படவில்லை என்பதுதான் வேதனையான விஷயம். தமிழ்நாட்டிலே அந்த ஆஞ்சநேயரி சின்னத்துரை அவர்கள் ஜாதிய வன்மத்தோடு தாக்குதலுக்கு உள்ளான போது தமிழ்நாடு அரசு நீதியரசர் சந்துரு தலைமையிலே ஒரு குழுவை அமைத்தார்கள். அந்த குழு தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்து ஆய்வு செய்து 600 பக்க அறிக்கை தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். அறிக்கை கொடுத்த உடனேயே இதற்கு முதலில் எதிர்ப்பு தெரிவித்த அமைப்பு எது தெரியுமா? இந்த அறிக்கை கொடுத்த உடனேயே நீங்கள் குங்குமம் போட்டு வைக்க வேண்டாம் என்று சொல்லுகிறீர்கள், நாமம் இட வேண்டாம் என்று சொல்லுகிறீர்கள், சாமியின் பெயரால் கயிறு கட்ட வேண்டாம் என்று சொல்லுகிறீர்கள். இது இந்து மத உணர்வுகளை கடுமையாக பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த
அறிக்கை தவறானது, இந்த பரிந்துரையை தமிழ்நாடு அரசு அமலாக்க கூடாது என்று முதலில் எதிர்ப்பு தெரிவித்த அமைப்பு பாரதிய ஜனதா கட்சி. அதனுடைய தலைவர் ஹெச் ராஜா தான் முதலில் எதிர்ப்பு தெரிவித்த நபர். அது தமிழ்நாட்டினுடைய கல்வி நிறுவனங்களில் ஜாதிய ரீதியான கயிறுகள் கட்டப்படுகிறது. கையில தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கயிறை வைத்து அந்த மாணவன் எந்த சமூகத்தை சேர்ந்தவன் என்பதை அடையாளம் காண முடியும். ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை தடுத்து நிறுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீதியரசர் ஆய்வு செய்து ஒரு அறிக்கை கொடுத்தால், அறிக்கை அமுலாவதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னாலேயே இது தாமாக முன்வந்து இதையெல்லாம் இந்து மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய நடவடிக்கை என்று தடுத்து நிறுத்துகிற பணியை சங் பரிவார் அமைப்புகள் மிக தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே எவ்வாறு செய்தார்களோ அதுதான். இப்ப யுஜிசியினுடைய ரெகுலேஷனை யார் தடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் சங் பரிவார் அமைப்பை சார்ந்தவர்கள் தான் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். இந்த யுஜிசியினுடைய ரெகுலேஷனுக்கு எதிராக நீதிமன்றம் சென்றவர்கள் யார்? அந்த நீதிமன்றத்துக்கு முன்னால் இதெல்லாம் மாணவர்கள் மத்தியிலே வேறுபாடுகளை உருவாக்கக்கூடிய என்று சொல்ல வைத்து எந்த நீதிபதி இதற்கான தீர்ப்பை எழுதுவார் என்பதை கூட RSS இயக்கம் தீர்மானித்து அவர்களை அங்கே அனுப்பி அதற்கான தீர்ப்பை எழுத சொல்லி அப்படிப்பட்ட தீர்ப்பை வெளியிட்டதனுடைய பின்னணியில் சங் பரிவார் அமைப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இன்னைக்கு நம்முடைய மத்திய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பிரதானமான பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம், இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா, இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங், இந்தியாவுடைய கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான், இந்தியாவினுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயபிரகாஷ் நட்டா, இந்தியாவினுடைய வர்த்தகத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல், இவர்கள் எல்லாமே சங் பரிவார் அமைப்பினுடைய மாணவர் பிரிவான ABVP அகில இந்திய மாநில தலைவர்களாக இருந்தவர்கள். இவர்கள் தான் இன்றைக்கு மாணவர் நலனை பேணுகிற இந்த சட்டத்தை கொண்டு வராமல் தடுக்கிற பணியை மத்திய ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய இந்த 3 அமைப்புகள், இந்திய மாணவர் சங்கம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்ட காலத்தில் இருந்து இந்தியாவிலே எல்லோருக்கும் கல்வி, எல்லோருக்கும் வேலை என்ற அதை தன்னுடைய கோஷமாக மட்டுமல்ல, அதற்காக இந்தியாவினுடைய மாணவர்களை எல்லாம் திரட்டி இந்திய நாட்டிலே ஒரு புரட்சிகரமான மாணவர் அமைப்பாக உருவாகி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு. இன்னைக்கு ஒரு காலத்தில் கலை இலக்கியம் போன்றவையெல்லாம் உயர் சாதியினருடைய பொழுதுபோக்குகளாக இருந்து கொண்டிருப்பதை மாற்றி மக்களுக்கானவையாக கலை இலக்கியத்தை மாற்ற வேண்டும் என்று போராடக்கூடிய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் மற்றும் கலைஞர்கள் சங்கம் இந்தியாவிலே இதை உத்தப்புறத்தினுடைய தீண்ட அமைச்சர் மட்டுமல்ல, இந்தியாவிலே இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களிலே சாதிய ரீதியான, பாலின ரீதியான, நிற ரீதியான எந்த பாகுபாடுகளையும் எதிர்த்து இன்றைக்கு அனைத்து பொது சமூக மக்களையும் ஒரு குடையின் கீழே திரட்டி போராடக்கூடிய அமைப்பாக தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இன்றைக்கு இந்திய நாடு முழுவதும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, இந்திய நாடு முழுவதும் தலித் சோசன் முக்தி மஞ்ச் என்று சொல்லக்கூடிய கூட்டமைப்பு ஆக இந்த 3 அமைப்புகளும் இந்த சமூகத்திலே மனிதனுக்கு நிகழ்த்தக்கூடிய இந்த பாகுபாடுகளை எதிர்த்து ஒட்டுமொத்த இந்திய சமூகத்தை அணிதிரட்ட வல்லமை படைத்த அமைப்புகள் இதற்கான இயக்கத்தை துவக்கி இருப்பது பாராட்டத்தக்கது என்பதை நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே குறிப்பிட விரும்புகிறேன். அருமை சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாடாளுமன்றத்துக்கு முன்னால் பாஜகவினுடைய அரசு இருக்கும் வரைக்கும் இது போன்ற சட்டங்கள் நிச்சயமாக வராது. ஏன்னா எல்லாருமே இங்க கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் எல்லாமே இந்தியாவினுடைய நலனுக்காக கொண்டு வரப்படக்கூடிய சட்டங்கள் எதுவும் கிடையாது. அவர்கள் எதை விரும்புகிறார்கள் என்று சொன்னால் கார்பரேட்டுகளை விரும்புகிறார்கள், கார்பரேட்டுகளுடைய வளர்ச்சியை விரும்புகிறார்கள், கார்பரேட்டுகளுடைய வளர்ச்சி தான் இந்தியாவினுடைய வளர்ச்சி என்று நினைக்கிறார்கள். அதற்கான சட்டங்களை இயற்றுவதில் ஆர்வம் காட்டுபவர்கள் இன்றைக்கு கல்வி நிறுவனங்களை ஒட்டுமொத்தமாக தனியாருக்கு கொடுக்கிற புதிய கல்விக் கொள்கை கட்டாயமாக எல்லா மாநிலங்களும் அமலாக்க வேண்டும் என்று சொல்பவர்கள் கல்வி நிலையங்களில் நிகழக்கூடிய பாகுபாடுக்கு எதிராக சட்டம் இயற்றினால்தான் அதை அமலாக்க முடியும் என்பதை தெரியாது அவர்களுக்கு. தெரியாமலே அதற்கு பதிலாக நீங்க ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்து அதற்கு மாணவர்கள் மத்தியிலே எதிர்ப்பு கிளம்பியது மாதிரியான ஒரு ஏற்பாட்டை செய்து நீதிமன்றத்துக்கு சென்று நீதிபதியே சொல்லிவிட்டார், ஆகவே இந்த ரெகுலேஷன்ஸ் நிறுத்தி வைக்கணும், 2012 ரெகுலேஷனே போதும் என்று நிறுத்தி வைக்கிற ஏற்பாட்டை செய்வதுங்கிறது எதற்காக? இன்றைக்கு இந்து பத்திரிகையிலே ஒரு செய்தி வந்திருக்கிறது. பாஜகவினுடைய பல்வேறு மாநிலங்களிலே உயர் ஜாதியினருடைய வாக்குகளை கணிசமாக பெறுகிற வல்லமையை பாஜக பெற்றிருக்கிறது. ஆகவே பாஜகவினுடைய உயர் ஜாதியினுடைய வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற சட்டங்கள் எல்லாம் பாஜகவினுடைய ஆட்சியை தக்க வைப்பதற்கு பயன்படாது. ஆகவேதான் இந்த சட்டத்தை எதிர்த்து இந்த ரெகுலேஷன்ஸ் எதிர்த்து நேரடியாக இன்னைக்கு ABVP போன்ற அமைப்புகள், அதை தலைமை தாங்கக்கூடியவர்கள்,
பாஜகவினுடைய பல்வேறு பெயர்களில் இயங்கக்கூடிய அமைப்புகள் இவர்கள் எல்லாம் தூண்டிவிட்டு இந்த ரெகுலேஷன்ஸை நிறுத்தி வைப்பதற்கான போராட்டத்தை இந்தியாவிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு நமக்கு முன்னாலே இந்த ஆட்சியாளர்களுக்கு முன்னால் நாம் கேட்க வேண்டியது என்னன்னா, 2021 லோக்சபால கொடுத்திருக்கக்கூடிய இன்னொரு விவரம், இந்தியாவில் இருக்கக்கூடிய 45 மத்திய பல்கலைக்கழகங்களில் அதனுடைய துணைவேந்தர் பதவி ஏற்கனவே நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில் பட்டியலின பகுதியினருக்கு 15%, பழங்குடியினர் பிரிவினருக்கு 7.5%, இதர பிற்படுத்தப்பட்ட பகுதியினருக்கு 27%, இடபிள்யூஎஸ் என்று சொல்லக்கூடிய பொருளாதார ரீதியில் பின்தங்கியவர்களுக்கு 10% என்ற இடஒதுக்கீட்டு சட்டம் அமலில் இருக்கக்கூடிய இந்தியாவில் 45 மத்திய பல்கலைக்கழகங்களில் ஒரே ஒரு எஸ்சி பிரிவை சார்ந்த வைஸ் சான்சலரும் ஒரே ஒரு எஸ்டி பிரிவை சார்ந்த வைஸ் சான்சலரும் தான் இருக்கிறார்கள் என்ற உண்மையை நாடாளுமன்றத்துக்கு முன்னாலே வெட்கமில்லாமல் தெரிவிக்கிறார்கள். ஆகவே இவர்கள் போட்டு வைத்திருக்கக்கூடிய சட்டங்களை கூட இவர்கள் அமலாக்க மறுக்கிறார்கள். ஆகவே இதற்கு இந்த ஆட்சியை, இந்த நாம் நினைக்கிற இந்த பாகுபாடற்ற சமூக அமைப்பை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், சமத்துவமான ஒரு சமூக அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், இதிலே நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்களை, இந்தியாவில் இருக்கக்கூடிய உழைக்கும் வர்க்கம், இவை அனைத்தையும் ஓர் அணியின் கீழ் திரட்ட வேண்டும். இந்த அரசினுடைய இத்தகைய மோசடித்தனமான நடவடிக்கைகளுக்கு எதிரான ஒரு வலுவான பேர் இயக்கத்தை நாம் இந்தியாவிலே முன்னெடுக்க வேண்டிய தேவை கட்டாயமாக இருக்கிறது. நாங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் இயற்ற வேண்டும் என்று கோரிக்கை மட்டும் வைக்கவில்லை. நாடாளுமன்றத்தினுடைய மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய தோழர் சிவதாசன் அவர்கள் கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போதே ஆணவ படுகொலைக்கு எதிரான ஒரு தனிநபர் சட்ட மசோதாவை நாடாளுமன்றத்துக்கு முன்னாலே முன்மொழிந்திருக்கிறார். அதே போல தமிழ்நாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருந்த தோழர் ஏ சவுந்தரராஜன் அவர்கள் தமிழ்நாட்டிலே ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் இயற்ற வேண்டும் என்ற தனிநபர் சட்ட மசோதாவை தமிழ்நாட்டினுடைய சட்டசபையிலே முன்மொழிந்தவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். ஏதோ பேரளவுக்கு சொல்லக்கூடிய இயக்கம் அல்ல. ஆகவே இந்த கல்வி நிலையங்களில் இந்த பாகுபாடுகளை களைவதற்கு, இந்த ஒடுக்குமுறைகளை நிறுத்துவதற்கான ஒரு தனிநபர் சட்ட மசோதாவை நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் நாங்கள் தனிநபர் சட்ட மசோதாவை கொண்டு வருவோம் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நீங்கள் இந்த 3 அமைப்புகளும் இணைந்து நீங்கள் அறைகூவல் விடுக்கிற எதிர்கால போராட்டத்திற்கோ, இயக்கத்திற்கோ, அணிதிரட்டலுக்கோ நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கட்சி உங்களோடு இணைந்து துணை நிற்கும், குரல் கொடுக்கும் என்ற வகையிலே இந்த கோரிக்கையில் வெல்வதற்கான வாழ்த்துக்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.